Hello, guys. First of all, good evening, guys. Good evening, everyone. The first thing is மைக் மியூட்ல இருக்குமென்னு நினைக்கிறேன் உங்களோட. ஏன்னு சொன்னா லைக் இப்போ கணக்கு பேர் அட்டன் பண்ண வழிகிட்டால் ஒரு ஆளுக்கு மேற்பட்டாக்கள் அட்டன் பண்ண வழிகிட்டாலே நான் மேபி லைக் கிளாஸ் கன்செப்ட் மைக் மியூட்ல ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். நான் அது செட்டிங்ஸ்ல அப்படி வச்சிருக்கேன். அப்போ ரியலி சாரி ஃபார் தட். பட் அதுல கன்சிக்ட் என்ன சொன்னா நான் கதைக்கும் போது நீங்க கதைக்கிறது இருந்தா அந்த கவரேஜ் இஷ்யூஸ் நீங்க கதைக்கிறது அந்த இஷ்யூவும் ஒரு பக்கம் இருக்கும். அண்ட் ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க கதைக்கிறது மற்றவங்களுக்கும் புரியாது அல்லது மற்றவங்களுக்கு கதைக்கிறது என்னன்னு குழந்தை. அப்ப நான் அதுக்காக என்ன சொல்றேன்னு சொன்னா நான் ரெக்கமெண்ட் பண்றது கிளாஸஸ் நடக்கும்போது உங்களோட மைக் மியூட்ல இருக்கும். பட் அன்மியூட் பண்ண சொன்னா எனக்கு அன்மியூட் பண்ண சொல்லுங்க. அதர்வைஸ் அதீஷா அண்ட் சுசந்திகா ரைட் ரெண்டு பேரும் நினைக்கிறேன். அண்ட் ரெண்டு பேரும் chatல போடுங்க. சேட்ல உங்களோட பர்சனல் சேட்ல எனக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் அதிஷா, லைக் இதான் விஷயம். அப்போ இன்றையில இருந்து இன்றைக்கும் நாளைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் சிஜிஏ நான் ஃபுல்லா எடுப்பேன். இன்றைக்கு ஒரு டியூட், நாளைக்கு ஒரு ஃபைனலைஸ்டு டியூட் அண்ட் மாடல் பேப்பர்னு சொல்லி ரெண்டு தருவேன். இது ரெண்டும் நீங்க ஃபுல்லா படிச்சுதான் ஆகணும். தேவைப்பட்ட சாட்டர்டேயும் நான் கிளாஸ் போட நினைப்பேன்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரியல, நான் சாட்டர்டே போடுவேன் நான் எப்படியும். ஸோ அது உண்டு. அண்ட் தென் சுசந்திகாவுக்கு சுசந்திகா தான் என்னோட பேர் ரைட்? எனக்கு மெசேஜ்ல இருக்க கன்ஃபார்ம் பண்ணிருமா? த ஃபர்ஸ்ட் திங் என்ற நான் பேர் நீங்க கனெக்ட் பண்ணதை வச்சு நானும் சொல்லிட்டேன். தட்ஸ் யுவர் நேம் ரைட்? யா, ஓகே ஃபைன். சரி, அப்போ விஷயம் என்ன சொன்னா அதீஷா ஆல்ரெடி என்னட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் தான். பட் அவங்க என்னுடைய சூப்பர் ஜூனியர் ரைட்? ஸோ அந்த டைம் அவங்களும் 3 இயர்ஸா எழுதுறீங்க. நீங்களும் எனக்கு தெரிஞ்சு அதிஷா என்ன பட்ச 2000, சுசந்திகா 2020. அதிஷா எந்த பட்ஜ் அது? லைக் 2000 எத்தனாம் ஆண்டு? நான் நினைக்கிறேன் 2018 அல்லது 19 இருக்கணும் இல்லையா? 18 ரைட். ஓகே, அப்போ சரியா தான் சொல்லியிருக்கேன். இப்போ 2018ஆம் ஆண்டு அதிஷா. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி எக்ஸாம் அப்படியா அதிஷா? எத்தனை அட்டம் உங்களுக்கு வந்திருக்கு இப்போ மொத்தமா? 18 பட்சண்டா 19 அது எழுதிருப்பீங்க ஃப்ரெஷ்ஷா. அப்போ 20, 21, 22 அப்படின்னா 23க்கானது எழுதுறீங்க அப்படியா? 4வது அட்டம்ப்டா 5வது அட்டம்ப்டா இது? மொத்தமா உங்களுக்கு 3 அட்டம் தானே அரியர்ஸுக்கு தந்திருப்பாங்க. எத்தனாவது அட்டம்ப்ட் இது இனி எழுத போறது? ஆ, ரைட். அப்ப இது 3வது. சரி ஹரிஷா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 3 ரிப்பீட் எக்ஸாம்னா நீ ஸ்பெஷலுக்கு தான் போவோம். அப்ப அதனால கவனமா பார்த்து படியுங்க. இந்த முறை பாஸ் பண்ணி ஆகணும் அதிஷா. அண்ட் சுஷந்திகாவுக்கும் சிஜிஏ இது 3வது அட்டம், 3வது வருஷம் என்று சொன்னா ரைட். ஓகே ஃபைன், பிரச்சனை இல்லை. 2020 இப்போ 2025. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ரெண்டு பேரும் கொஞ்சம் இக்கட்டான நிலைமையில தான் இருக்கீங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் நான் இதை இந்த செஷன் ரெக்கார்டிங்ல இருக்கு. நான் ரெண்டையும் சேர்த்து நான் போடுறேன். போன கிளாஸ் கதைச்சதை நான் போடுவேன். அது சுஷந்திகாவும் போடுறேன், நான் திஷாக்கும் போடுறேன். ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க ஓல்டு சிலபஸ். ஸோ நியூ சிலபஸ் ஆக்கிற கிளாஸஸ் தான் இப்போ தட் போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் தனியாக டியூட திருப்ப ரிஃபைன் பண்ணி எடுத்து திருப்ப பேப்பருக்காக செட் பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு ஆஹ், ஆஹ், ஆமா, ஸ்பெஷல் தான். சரி, ஓகே அதிஷா, அது பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்துக்கலாம் சரியா? டோன்ட் வரி அபௌட். ஸோ அதனால டோன்ட் வரி அபௌட் தட். நாம இந்த சிஜிஏ முடிக்கலாம். அண்ட் அதிஷாவுக்கு ஒரே ஒரு சிஜிஏ பாடம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சுசந்திகாவுக்கு லைக் 3 பாடம் இருக்கு இல்லையா? நான் இதுல சேடும் கன்செப்ட் இதெல்லாம் நான் எடுப்பேன். வரி பண்ண வேணாம். நான் இதில் எடுப்பேன். வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டும் நான் கிளாஸ் எடுத்து விடுவேன். சுசந்திகாக அது தேவையான மெட்டீரியல்ஸ் வீடியோக்கள் என்னென்ன விஷயம்னு நான் உங்களுக்கு தருவேன் சரியா? அண்ட் இண்டியன் டியூட் உங்களுக்கு 2 பேருக்கு அனுப்பியிருக்கேன். அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபுல்லா அதை பாருங்க. அண்ட் பாஸ் பேப்பர்ஸ் 2டைம் அனுப்புறேன். அதிலையும் 2 செஞ்சு கொண்டு வாங்க நாளைக்குள்ள. என்னென்ன கேள்விகள் செய்யணும்ன்றதை நான் இன்றைக்கு மார்க் பண்ணி விடுறேன். நான் இன்றைக்கு அதுகளையும் அனுப்புறேன். ஸோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்ன என்று நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். அதன்படி இந்த 2 நாள் நீங்க மெனக்கட்டீங்கன்னா காணும், அது செய்யலாம், பாஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை சரியா? அண்ட் சாட்டர்டே சண்டேகளை நான் எஸ்ஏடி கிளாஸும் எடுப்பேன். ரைட். ஸோ திஸ் திங் கைஸ். ஸோ ஒரு வரப்போற 1 ஹவருக்கு வடிவா நான் கதைக்கிற விஷயங்களை கவனிச்சிங்கனாலே காணும் ரைட். கணக்க நாம யோசிக்க தேவையில்லை. த திங் இஸ் ஆக்சுவலி உங்களோட சிஜிஏ கன்செப்ட் எடுத்துக்கொண்டா நான் இதுல உங்களுக்கு நான் தந்திருக்கிற விஷயங்கள் 2 பேருக்குமே லைக் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு மாடல் கன்செப்ட் தான், மாடல் பேப்பர் கன்செப்ட் தான், அப்படித்தான் எடுத்துக்கொள்ளும். ஸோ நீங்க செகண்ட் இயர்ல செகண்ட் செமஸ்டர்ல இருக்கிறீங்க. இந்த செகண்ட் இயர் செகண்ட் செமஸ்டர்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு சிஜிஏ மட்டும், இன்னொரு ஆளுக்கு சிஜிஏ, தென் இங்கால
எஸ்ஏடி அவங்களுக்கு அது, தென் ஐடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பக்கம், இங்கால சிஜிஏ ப்ளஸ் டபிள்யூஏடி, அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டிசிஎன் பாடமும் வருது இன்னைக்கு, ரைட்? ஸோ கிட்டத்தட்ட நான் இதில் இப்போ டபிள்யூஏடி, எஸ்ஏடி அண்ட் டிசிஎன் அண்ட் சிஜிஏ இந்த பாடம் உங்களுக்கு எடுப்பேன் சுசந்திகாக்கு, அண்ட் அதிஷாக்கு இந்த பாடம் மட்டும் என்ன. ஸோ இந்த பாடம் மட்டும் வரும். ஸோ செகண்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கன்செப்டில், அண்ட் இங்கால ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரும் இதுக்கும் வரும். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்போ யூ நோ தட் அரியர்ஸ் எக்ஸாம் இது என்ன. ஸோ அரியர்ஸ் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல்லாக நாலேஜுக்கு படித்து ஃபுல்லாக கிளியர் பண்ணுற அந்த கன்செப்ட் எல்லாம் இங்கே இப்போ இல்லை. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இந்த எக்ஸாமை எப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வெளியால இருந்து வர போறீங்கன்றத முதல் கான்செப்ட் கிளியர் பண்ண போறீங்க. நீங்க இதை எப்படி கிளியர் பண்றதுன்றது ஐடியா மட்டும் தான் உங்களோட மைண்டுக்குள்ள இருக்கும். கணக்க டைம் ஆயிருச்சு, கணக்க வருஷம் போச்சு, நீங்க இந்த எக்ஸாம் 1-2 பாடங்களுக்காக கணக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னா இதை எப்படி கிளியர் பண்ணி வரன்றது மட்டும் தான் உங்களுக்கு தெளிவாகணும். அப்ப அதுக்கு நீங்க முதல் ஒரு எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்னென்ன தெரிஞ்சு கொள்ளணும் தான் கேள்வி. ஸோ நான் 2015-16 பேப்பரை முதல் மெயினாக ஹார்டா சொல்லுவேன். ஏன்னு சொன்னா உங்களுடைய சிலபஸ் இருந்தா, உங்களுடைய சிலபஸ் உருவாக்கினது 2014 இருந்து, அதுக்கு பிறகுதான் 2020க்கு பிறகு திரும்ப சிலபஸ் மாறிட்டு, அப்ப கிட்டத்தட்ட ஆவரேஜ் 5 வருஷம். இந்த 5 வருஷத்துல முதல் சாம்பிள்ன்றது இந்த 2015-16 தான். இந்த 2015-16 என்ன அடிப்படையை வச்சிருக்கோ அந்த அடிப்படைக்கு அமைவா தான் உங்களுடைய பேப்பர்ஸ் அங்கால வந்துகிட்டு இருக்கு. பேப்பர் மாறுதுன்னு சொல்லலாம், உங்களோட மாடல் மாறி இருக்குன்னு சொல்லலாம், அதெல்லாம் நீங்க சொல்ற கன்செப்ட் உங்களோட ஆறுதலுக்காக. பட் வெளிப்படையான உண்மை என்னன்னா, ஒரே நோட்ஸை தான் உங்களுக்கு வேற வேற விதமான கேள்விகளா தந்துகிட்டு இருக்காங்க. கேள்வி உங்களுக்கு புரியலன்ற ஒரு ரீசனால நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, இது புது பேப்பர், மாடல் பேப்பர், வேற மாடல் பேப்பர், இது வேற ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாறிட்டு அவ்வளவுதான், இது முதல் இருந்த பேப்பர் ஈஸி. இதே விஷயத்த ஒவ்வொரு வருஷம் வாராக்கள் சொல்லத்தான் போறாங்க. 2015 எழுதின வாக்கில பார்த்துட்டு 2016 சொன்னாங்க. என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? 2015 பேப்பர் ஈஸியான எங்கட பேப்பர் கஷ்டம். ஆனா 2017 எழுதுறாங்க 2016 ஈஸி, ஆனா 2017 எங்கட தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. இது பலவையான பேச்சு. அப்ப விஷயம் என்ன, அவங்களோட ஆறுதல் கொண்டு சொல்றாங்களே, நீங்க அப்ப அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்க ஆக்சுவலி நீங்க எழுத வேண்டிய பேப்பர்ல என்னென்ன எதிர்பார்க்கறாங்கன்றத பாயிண்ட் அவுட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப நான் இந்த 2016 இருக்கட்டும், இந்த 2015 இருக்கட்டும், அல்லது உங்களோட ஃபுல் நோட்ஸா இருக்கட்டும், இந்த நோட்ஸை அனலைஸ் பண்ணி ஒரு சின்ன சமரி ஒன்று நான் உங்களுக்கு தந்திருக்கேன். தட் இஸ் த tune. இதுதான் அந்த tune. So this is the tune that I have made a summary regarding this subject. Alright? So பேசிக்கா சொன்னா, அப்ப இதுல இந்த வூக்கர்ஸ் இந்த எங்கட அகாடமியால இந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் பேர்ல நான் தந்துருந்த டியூட் பேசிக் டியூட் தான். இது பேசிக் டியூட் தான், நான் தெளிவா சொல்லிடுறேன். இது ஒரு பேசிக் டியூட். நான் இன்னும் உங்களுக்கு தேவையான 80 வீதத்துல நான் இதுல உங்களுக்கு தந்திருக்கிறது எத்தனை வீதம்? 50 வீதம். அதையும் சொல்லிடுறேன். 40 தொடக்கம் 50 வீதம். நான் தர வேண்டியது 70 தொடக்கம் 80 வீதம். அப்ப நான் பாதி தான் இன்றைக்கு தந்திருக்கேன், இன்னொரு பாதி நான் நாளைக்கு தருவேன். இதுல இப்ப என்ன இருக்குன்னு சொன்னா, நீங்க இதை பார்த்தோன்னே ஃபுல்லா ஹார்ட் ஆகக்கூடாது, நான் இதை ஒன்று தந்திருக்கேன். இப்ப நான் தந்த இந்த டியூடை நீங்க படிச்சுட்டு இன்றைக்கு இப்ப நான் இதை விளங்கப்படுத்தி முடிச்ச பிறகு இதை நீங்க படிச்சுட்டு, இந்த டியூடை நீங்க படிச்சுட்டு நீங்க என்ன செய்யணும்? இந்த 2 பேப்பரையும் செய்யணும். இந்த 2 பேப்பர்ல எந்தெந்த கேள்வி செய்யணும்னு நான் சொல்லுவேன். அதை செஞ்சு நீங்க இந்த டியூட் எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்திருக்கீங்கன்ற இந்த டியூட் இந்த 2 எக்ஸாம் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் எழுதி பழகின பிறகுதான் யூ நோ தட் உங்களுக்கு என்ன தெரியும், இந்த கன்செப்ட் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கீங்க தெரியும். அது ஈஷா போயிட்டு நினைக்கிறேன், நோ இஷ்யூ, ரெக்கார்டிங்ல தான் போகும். ஸோ அவங்க மிஸ் பண்ணாலும் அந்த செஷன் அது அங்கே அப்படியே கவர் அப் ஆகும், ஒரி பண்ண தேவையில்லை. நீங்க அப்படியே தொடர்ந்து கவனிங்க, சரியா? ரைட். ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, அப்ப இதுகளை நீங்க எப்படி இதில் ட்ரை பண்ணி கொண்டு வர போறீங்க உங்களோட வேலை. அவ்வளவுதான் நீங்க இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை. நாளைக்கு நான் திருப்ப கிளாஸ் போட்ட பிறகு நாளைக்கு திருப்ப நான் மிச்சத்தியோட தருவேன். பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர் உண்டு நான் தருவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போனா சரி. நீங்க கணக்க ஒரி பண்ண தேவையில்லை, நீங்க ஜஸ்ட் சிம்பிளா ஆடலாம். அதிஷா நான் ரெக்கார்டிங்ல தான் விட்டுறேன். நான் அன்றைக்கு எடுத்த வீடியோஸும் சரி, இன்றைக்கு எடுத்த வீடியோ சரி எடுத்து போடுவேன். அதனால நடுவில் ஏதாவது மிஸ் ஆனா கூட ஒரி பண்ண வேணாம். அதெல்லாம் என்ன சொல்றது, வீடியோல கவர் ஆயிருக்கு, நீங்க ஃபுல்லா பார்க்கலாம், சரியா? நீங்க செய்ய வேண்டிய வேலை மெயினா எனக்கு இன்றைக்கு நைட்டுக்குள்ள நான் வீடியோஸ் 2 போட்டுவேன். போன கிளாஸும் இந்த கிளாஸ் வீடியோ 2 பாருங்க. and then இந்த டியூட படிச்சு முடிக்கணும். தென் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த 2 பாஸ் பேப்பரும் நான் அனுப்பணும் உங்களுக்கு. அது 2 செஞ்சு பார்க்கணும். என்னென்ன கேள்வின்னு நான் சொல்றது செஞ்சா சரி, அவ்வளவுதான் விஷயம். இன்றைக்கு நீங்க அவ்வளவு செய்யணும். தென் நாளைக்கு நீங்க எவ்வளவு செஞ்சு முடிச்சுட்டு ரெடி ஆகி வந்தாலே நாளைக்கு நான் இன்னொரு டியூடும் ஒரு மாடல் பேப்பரும் தருவேன். அவ்வளோத்தையும் செஞ்சு பார்க்கணும். தட் இஸ் த திங். நீங்க அந்த அந்த மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படி என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் உங்களுக்கு தரேன். அதை பாஸ் பண்ணா வேற ஒன்றும் குழம்ப வேணும்,
சரியா? தென் அதுக்கு பிறகு நாம வந்து எஸ்ஏடி பாடம் சாட்டர்டே சண்டே நான் சுசுந்தி கிட்ட கழிக்கிறேன். அது பேப்பர் எப்படி செய்யறது அந்த ஐடியா வச்சு நான் சொல்லித்தரேன். நீங்க டார்கெட் பண்ணுங்க. அவ்வளவுதான். சரிதானே? நீங்க அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஆஹ் யா தட் இஸ் த திங் ஐஸ். ஸோ விஷயத்துக்கு வருவோம். இப்ப நாம இப்ப ஒன் பை ஒன்னா டியூட்ல இந்த கதைகள் இது ஒரு 5 பேஜ் தான். இது ஒரு 2 3 ஒற்றை தான். 5 பேஜ் தான் இந்த ஃபுல் டியூடுன்னு கான்செப்ட். இதுல ஆனா கொமானா வரக்கூடிய விஷயங்கள் இல்லாத இந்த பாயிண்ட்ஸையும் நான் மெயினா போட்டிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸை நீங்க கவனிச்சா சரி. மெயினா நீங்க இந்த சிஜிஏ பாடத்தை விளங்கி கொள்றதுக்கு, ஸோ அப்ப சிஜிஏ பாடத்தை கிளியர் ஆகி கொள்றதுக்கு உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் தான் நான் இதுல கதைச்சிருக்கேன். முதலாவது பாயிண்ட் சிஜிஏன்னா என்ன? சிஜி என்பது கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அண்ட் அனிமேஷன். இந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அனிமேஷன் என்ற இந்த பாடத்துல மெயினா 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. முதலாவது என்ன? கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். ரெண்டாவது இமேஜ் ப்ரோசஸிங். மூன்றாவது கம்ப்யூட்டர் அனிமேஷன். ஸோ கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், இமேஜ் ப்ரோசஸிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அனிமேஷன் 3 பாயிண்ட் இருக்கு. இந்த 3 பாயிண்ட்டை நீங்க முதல் வழங்கிக் கொள்ளணும். இதுதான் உங்களுக்கு முதல் தேவையான கன்செப்ட். முதல் கிராபிக்ஸ் என்னன்னா விஷுவலா கம்ப்யூட்டிங்ல ஏதோ ஒரு இமேஜா விஷுவலா ஜென்ரேட் பண்ண போறோம். நாம கேப்சர் பண்ண போறது இல்ல. வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. நாம ஒரு இமேஜை கேப்சர் பண்ணணும்னா அதுதான் போட்டோ. என்ன போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது கேப்சர் பண்றோம். பட் நாம ஒரு இமேஜை விஷுவல் இமேஜை கிரியேட் பண்றோம், ஜென்ரேட் பண்றோம். அண்ட் சிந்தட்டிக்கலி செயற்கையா நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறோம். அப்படின்ற போது தட் இஸ் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் என்றது என்ன? ஒரு ஃபீல்ட் ஆஃப் விஷுவல் கம்ப்யூட்டிங். என்னது யூட்டிலைஸ் பண்றோம், பயன்படுத்துறோம் கம்ப்யூட்டர்ஸை என்னத்துக்கு? ஜென்ரேட் பண்றதுக்கு விஷுவல் இமேஜஸ் சிந்தட்டிக்கலி அண்ட் இன்டெகிரேட் பண்றதுக்கு அல்லது ஆல்டர் பண்றதுக்கு, இருக்கிற இமேஜை மாத்துறதுக்கு. இந்த ரியலா ஒரு போட்டோ இருக்கும், அதோட இன்னொரு போட்டோவை இணைக்கிறது, கனெக்ட். தட் இஸ் அதெல்லாம் என்ன? கிராஃபிக்ஸ். எக்ஸாம்பிள் 3D மாடலிங், கேம்ஸ், கேட், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் எல்லாம் சொல்லலாம். அண்ட் அடுத்தது இமேஜ் ப்ரோசஸிங். இமேஜ் ப்ரோசஸிங்னா என்ன? இமேஜ் ப்ரோசஸிங்டாப்பா உண்மையிலேயே இருக்கிற இமேஜ, எக்ஸிஸ்டிங் இமேஜ, இருக்கிற இமேஜ மனிப்புலேட் பண்றதோ, ஹேண்டில் பண்றதோ, என்ஹான்ஸ் பண்றதோ, அதோட குவாலிட்டி ஏதோ ஒரு விஷயத்துக்கான டெக்னிக்கை தான் நம்ம இமேஜ் ப்ரோசஸிங்னு சொல்றோம். தெளிவா சொன்னா உங்களோட போட்டோ வந்து கிளியர் இல்லாம இருக்கு, அதை கிளியர் ஆக்குறது, அதாவது இம்ப்ரூவ் குவாலிட்டி. அல்லது அதுல ஏதாவது டேட்டா புரியுற மாதிரி அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, அதை விளங்கி கொள்றது, அல்லது அது ஃபார்மட் டைப்பை மாத்துறது, கிளியரா அந்த கலர் கான்செப்ட் எல்லாத்தையும் சேர்ந்து இமேஜ் ப்ரோசஸிங். மேபி லைக் ஒரு ஸ்கேன் இமேஜ் கான்செப்ட்ல இருந்து ஒரு ரிமூவிங் நாய்ஸ். ஸோ பேசிக் இமேஜ் ப்ரோசஸிங். பட் கம்ப்யூட்டர் அனிமேஷன் கொஞ்சம் வித்தியாசம். இது கிராபிக்ஸ்ன்றது எப்படி சிந்தட்டிக்கா நாம வந்து ஒரு செயற்கையா ஒரு விஷுவல் இமேஜை கிரியேட் பண்றோமோ, அதே மாதிரி மூவிங் இமேஜஸ், அதாவது அசைகிற இமேஜஸ் கொண்டு வந்தால், மோஷன் கன்செப்டுகளை கொண்டு வந்தால் தட் இஸ் அனிமேஷன். அப்ப அனிமேஷன்ன்றது மூவிங் இமேஜஸை கிரியேட் பண்ற ஒரு ப்ரோசஸ். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை பயன்படுத்தி மூவிங் இமேஜஸை கொண்டு வரும். 2D அனிமேஷன், 3D அனிமேஷன், மோஷன் கிராஃபிக்ஸ். ஸோ திஸ் இஸ் இது கம்ப்யூட்டர் அனிமேஷன். அப்ப கிராஃபிக்ஸ், அனிமேஷன், ப்ரோசஸிங் என்ற இந்த 3 மெயின் வார்த்தைகள், மெயின் டேர்ம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது கன்செப்ட், இப்படிப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸை, இந்த கம்ப்யூட்டர் அனிமேஷனை செய்யறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சால், அந்த சிஸ்டத்துல என்னென்ன கம்போனன்ட்ஸ் எல்லாம் வரலாம்? ஹார்ட்வேரா என்னென்ன வரலாம், சாஃப்ட்வேரா என்ன வரலாம்? சின்ஸ் யூ ஆர் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் த 2 years ஸ்டடிஸ் ஆஃப் HND-IT அண்ட் ட்ரைனிங், நீங்க 2 வருஷ படிப்பையும் ட்ரைனிங்கையும் முடிச்சு வந்த ஆக்கலன்றதா உங்களுக்கு பேசிக்கா ஒரு கான்செப்ட் இருக்கணும். ஹார்ட்வேர்ண்டா என்ன, சாஃப்ட்வேர்ண்டா என்ன, சிஸ்டம்ண்டா என்ன, கிராபிக்ஸ், இந்த ஐடியாக்கெல்லாம் உங்களுக்கு முதல்ல இருக்கணும் வேணும். ஸோ அதன்படி ஒரு வார்த்தையில சொன்னால், ஒரு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் சிஸ்டத்துல இருக்க வேண்டிய கம்போனன்ட்ஸ், ஹார்ட்வேர் கம்போனன்ட்ஸ் என்னென்ன பேசிக்கா சொன்னா உங்களுக்கு மேபி லைக் மவுஸ், கீபோர்ட், ஸ்டைலஸ். என்ன பென், இப்ப நான் பாவிச்சிட்டு இருக்கிறது ஒரு பென். ஸோ அதை மாதிரி ஸ்டைலஸ், மேபி லைக் ஒரு ஸ்டைலஸ் அல்லது டேட்டா கிளவுஸ், லைக் நாம இப்படிங்கிற அசைவுகளை கேப்சர் பண்ணி என்னென்று டேட்டா கிளவுஸ். அது மாதிரி அவுட்புட்டுக்கு சிஆர்டி மானிட்டர்ஸ், எல்சிடி மானிட்டர்ஸ், எல்இடி மானிட்டர்ஸ், ப்ரோஜெக்டர்ஸ். ப்ரோசஸருக்கு ஜிபியூ. என்ன, ஸோ ஃபார் ரியல் டைம் ரெண்டரிங், அதாவது நம்ம இந்த வீடியோ கன்செப்டுகள் எல்லாத்தையும் நம்ம செய்யும்போது அதை ரெண்டர் பண்ணி அந்த கன்செப்ட். ஸோ ஹார்ட்வேர் கம்போனன்ட்ஸ். சாஃப்ட்வேர்கள் என்னென்ன பாவிக்கிறீங்க நீங்க? ஏபிஐஸ்ல அது பாவிக்கிறீங்க, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இந்தந்த லைனுகள், இந்தந்த ஷேப்புகள், இந்தந்த பிக்சர் அப்படின்னு கொண்டு வரதுக்கு கணக்க சாஃப்ட்வேர் கன்செப்ட்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் நாங்கள் இப்படி ஒரு பேர்ல சொல்லுவோம். நாம ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜா வேண்டலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்றது ஒரு பேக்கேஜ். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர்கள் கொஞ்சம் இருக்குது. 3D ஸ்டுடியோ மேக்ஸ், மாயா, பிளெண்டர் அப்படின்றதெல்லாம் பெரிய கம்போனன்ட்ஸ். என்னது? சாஃப்ட்வேர்கள்.
கிராஃபிக்ஸ் ஹார்ட்வேர்களுக்கான கண்ட்ரோல்ஸ். இப்போ எங்கள்கிட்ட இன்டெல் கிராஃபிக்ஸ் ஹார்ட்வேர் ஒன்று இருக்குது, NVIDIA ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த கன்செப்ட் தான் நான் சொல்றேன். ஸோ இப்படியே ஹார்ட்வேர்ல இருக்கு, சாஃப்ட்வேர் இருக்கு, ரெண்டும் சேர்ந்த கம்போனன்ட்ஸ்லாம் கிராஃபிக்ஸ். சரி, இதற்கமேவா நம்ம டேட்டா கன்செப்டுக்குள்ள வரோம். இதை இப்ப நாம வந்து ஒரு வழியில சொன்னா இப்படியான ஃபைல்களை கிரியேட் பண்ண போறோம். அப்படி கிரியேட் பண்ணும்போது சில வார்த்தைகளை நாம சொல்றோம், அப்ரிவியேஷன் சொல்லுவோம். அப்ரிவியேஷன் முதல் எழுத்து சுருக்கங்க, அது அக்ரோனிம்ஸ் சொல்லலாம். உங்கள்கிட்ட சில நேம் அக்ரோனிம்ஸை கேட்டு அது எக்ஸ்டென்ஷன், இந்த எக்ஸ்பான்ஷன் லைக் அதை கேட்பாங்க. என்ன CGA கலர் கிராஃபிக்ஸ் அடாப்டர். இந்த CGA கலர் கிராஃபிக்ஸ் அடாப்டர் என்றது இந்த தேவைப்பாடு என்ன? ஸோ என்னது பேசிக்கா கிராஃபிக்கல் அவுட்புட். ஸோ எம்பிஇஜின்றது விரிவாக்கம் என்ன? மூவிங் பிக்சர் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். அது எங்க பாவிக்கிறோம் நாம? வீடியோ ஃபார்மட்ஸ் கன்செப்ட். மிடி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல். இது லாஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன சொல்லியிருப்பேன், மிடி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ். அது என்ன பாவிக்கிறோம் நம்ம? எங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ல பாவிக்கிற மியூசிக் ஆடியோ கன்செப்ட் எல்லாம் எங்க வருதுன்னா இதுதான். ஸோ அப்போ சிந்தசிஸ் செயற்கை மேல மியூசிக் ஃபைல்ஸ். ஸோ வளமையான ஆடியோவோட இது வித்தியாசம். வேற என்ன? JPEG ஜாயிண்ட் போட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப். இமேஜுக்கான ஒரு ஃபார்மட். கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மட், அது ஒரு ஷார்ட் அனிமேஷன் லைக் நாம ஜிஃப் அனுப்பலாம் தானே வாட்ஸ்அப்புகள். அது BMP பிட் மேப் ரோ இமேஜ். ஸோ இப்படியான விஷயங்கள் சில டைம் கேட்கலாம். இது மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க நோட் பண்ணி பழகணும், எக்ஸாமுக்கு ரெடியாக இருந்தா, ரைட்? ஸோ அடுத்த விஷயம் மேபி லைக் இந்த அரியர் விட்டு கிளாஸை விட்டு வெளியால போயிட்டு பிறகு எக்ஸாம் எழுதுற ஒரு விஷயம் இருக்கே, அது கொஞ்சம் தலையடியானது தான். ஏன்னு சொன்னால் நீங்க வளமே 2.5 வருஷம் இருப்பீங்க, அந்த கிளாஸ் ஃபீல்டுக்குள்ள இருப்பீங்க. அதனால உங்களுக்கு அரியர் எழுதுற மாதிரி தெரியாது. ஏதோ எப்படியும் பார்த்து படிச்சு கதைச்சு எழுதுறீங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்க அதை விட்டு வெளியால வந்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கும் அந்த எக்ஸாமுக்கும் கேப் சொல்லியாச்சு 1 இயருக்கு கிட்ட வரும். என்ன இந்த முறை எழுதினா அடுத்த முறை தான் நீங்க அந்த பாடத்தை காய்ப்பீங்க. அப்கோர்ஸ் நீங்க இப்ப என்னட்ட வந்திருக்கிற மாதிரி இப்ப நீங்க வார கிழமை எக்ஸாம் வச்சுக்கிட்டு இப்ப இந்த கிழமை நாம இதை கதைச்சிருக்கோம். தட் இஸ் த திங் பேசிக்கா. அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க எப்படியோ கண்டுபிடிச்ச நான் வந்துட்டீங்க. பட் த திங் இஸ் ஓகே, நாம அரியர் மார்க்ஸ் 50 மார்க்ஸ் தான் எடுக்க போறோம். 50 மார்க்ஸ் எடுத்தாலும் 90 மார்க்ஸ் எடுத்தாலும் இங்க ஒன்றுதான், நான் ஒத்துக்கிறேன். அது இல்லைன்னு இல்லை. இங்க நீங்க 100க்கு 50 100க்கு 99 எடுத்தாலும் ரெண்டும் ஈக்குவல் தான். ஏனென்றா உங்களுக்கு கிடைக்க போற ரிசல்ட் C தான். அதனால அது பிரச்சனை இல்லை, ஒரு தலையீடு இல்லை தான். ஆனால் அந்த 50 மார்க்ஸ் நீங்க எடுக்கிறதுக்கு போராட வேண்டி இருக்கு. ஏன்னா கணக்கு கேப் வந்துடுறதால உங்களுக்கு ஒரு வருஷம் கேப் வந்துருதானே. இப்ப உங்களுக்கு அந்த நினைவு வச்சுக்கொண்டா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் படிக்கணும் இப்படி. ஸோ அதனால நான் இதை தந்திருக்கேன். தென் அதுக்கு பிறகு ஒரு மல்டிமீடியா ப்ராஜெக்ட். இப்படிப்பட்ட இடத்துல இருந்து நீங்க மல்டிமீடியா ப்ராஜெக்ட் வந்து செய்ய போறீங்க. ஒரு படத்தை உருவாக்க போறீங்க, ஒரு வீடியோ உருவாக்க போறீங்க, ஒரு கிராஃபிக்ஸ் உருவாக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாமே என்னது? மல்டிமீடியா ப்ராஜெக்ட். அந்த மல்டிமீடியா ப்ராஜெக்ட்ல இருக்கிற ஸ்டெப்ஸ்கள் என்ன அல்லது ஜென்ரல் டாஸ்க் என்ன கேட்பாங்க சில டைம். ஸ்டேஜஸ் என்ன, ஸ்டெப்ஸ் என்ன, ஃபேசஸ் என்ன, டாஸ்க் ஜென்ரல் டாஸ்க் என்ன, எல்லாம் உண்டு தான். சரியா? பேசிக்கா அதுதான். ஸோ அது என்னது? முதலாவது ரெக்யர்மெண்ட் என்ன தேவை என்றதை புரிஞ்சு அதை எடுத்துக்கொள்றது. ரைட், இதைத்தான் நாங்க கேட்கறாங்க, இப்படி ஒரு வீடியோ அவங்களுக்கு உருவாக்கணும், இப்படி ஒரு படம் உருவாக்கணும். தட் இஸ் த திங், ரெக்யர்மெண்ட் கேதரிங். ஸோ அடுத்த விஷயம் அதை ஒரு கதையா ஒரு லே அவுட்டா உருவாக்குறது. தட் இஸ் ஸ்டோரி போர்டிங். ஸ்டோரி போர்டிங்னா கவனிச்சிருப்பீங்க. போன கிளாஸ்ல சொன்னா என்னது? அந்த பின்னுக்கு நாம வந்து இந்த சில நியூஸ் பேப்பர்ஸ்ல ஜீனியஸ், ஐ திங்க் விஜய் பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். அந்த பின்னுக்கு வந்து இந்த கதைகள் கன்செப்டுகளா வரும் இல்லையா? பட்டி பட்டியா போட்டு ஒரு 6 படம் குறுங்கதையா திருப்ப தொடரணும். தட் இஸ் ஸ்டோரி போர்டிங் ஆக்சுவலி, ரைட்? ஸோ அடுத்தது டிசைனிங் லே அவுட். எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஸ்கிரீனுகள், என்ன மாதிரி போட்டோஸ், எல்லா கன்செப்டுகளையும் டிசைன் பண்ணுறது. தென் அதுக்கான கண்டென்ட் கிரியேஷன், ஆடியோ தேவைப்படலாம், வீடியோ, டெக்ஸ்ட், எல்லாத்தையும் அதை எல்லாம் ஒன்று சேர்த்து டெஸ்ட் பண்ணி ஓகே ஒரு மல்டிமீடியா. இதுதான் ஆக்சுவலி the general task or stages or steps or phases in multimedia project. அப்படிப்பட்ட மல்டிமீடியா ப்ராஜெக்ட்ல கணக்க பேர் சேர்ந்து தான் ஒரு வேலையை உருவாக்க போறீங்க, செய்ய போறீங்கன்னு சொன்னா, ஸோ அவையெல்லாம் டீம் மெம்பர்ஸ். அந்த டீம் மெம்பர்ஸ் யார் யாரு, அவங்களுக்கு இருக்கிற வேலை என்னன்றதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதைத்தான் நான் இதுல வந்து மல்டிமீடியா டீம் மெம்பர்ஸ் யாரு அண்ட் அவங்களுக்கு வேலை என்னன்னு காய்ச்சிருக்கேன். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இதுல ஃபங்க்ஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் போட்டிருக்கேன். பிறகு குழம்புறையில் உங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம், என்னென்ன சொற்களை கேட்டாலும் அது சம்பந்தம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுக்கு நீங்க எழுதிட்டு தான் வரணும். பிறகு பிளாங்கா விட்டுட்டு வரக்கூடாது. பிளாங்க்ன்ற ஒரு விஷயத்த நினைக்க கூடாது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும். நீங்க உங்களுக்கு கிடைக்கிற பெரிய சான்ஸே அதுதான் இந்த முறை. நீங்க உங்களுக்கு 100 எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, 50 எடுத்தாலே போதுமன்றது முதல் விஷயம்.
ரெண்டாவது விஷயம் பேப்பர் ஃபுல்லா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எப்படியும் நான் நேற்றே சொன்ன மாதிரி முந்தின நாளே சொன்ன மாதிரி லைக் இது பழம் பொறுக்குதல் கான்செப்ட் தான். ஸோ ஃப்ரூட் பிக்கிங் தான். ஏனென்று அப்படி சொல்றேன், ஏன்னு சொன்னா எங்கெங்கெல்லாம் மார்க்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு, அந்த பேக் உங்களோட பேக்குக்குள்ள அதை போட்டுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு கடைசியா நீங்க பாஸ் ஆகுறது. இதுப்பா எழுதுவேன் நான் மிச்சது படிச்சுட்டு வரல அப்படிலாம் நினைக்கால. உங்களுக்கு என்ன தெரியுமோ மேக்ஸிமம் ஜஸ்ட் கிவ் த எஃபோர்ட் ஃபார் தட். சரியா? என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போகணுமோ அந்த அளவுக்கு போங்க. ஸோ அதுல முதலாவது ப்ராஜெக்ட் மேனேஜர் வச்சுக்கோ. ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலை என்ன? டீமை கோஆர்டினேட் பண்றது, ஒருங்கமைக்கிறது, என்னென்ன டெட்லைன் வருது, அதுக்குள்ள என்னென்ன விஷயம் முடிக்கணும் அதன்னு பாக்குறது, கிளைண்டோட கதைச்சு அவங்களோட கம்யூனிகேஷன் கான்செப்ட் எல்லாம் ஹேண்டில் பண்றது. ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியரா இருந்தா அவர் என்ன செய்வார்? வேலை செய்யுதா, ஓகேயா இருக்கா, அக்செப்டபிளா இருக்கா, ஈஸியா புரியுதா, கிளாரிட்டியா இருக்கா, பிரச்சனை என்ன இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதே டிசைனர் என்ன செய்வார்? அவர் தான் இந்த லே அவுட்டுகள், கலர் ஸ்கீமுகள், டைப்போகிராஃபி, டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், என்ன சைஸ், என்ன கலர் எல்லாம் பார்க்கிறார். அனிமேட்டர் அவர் தான் விஷுவல் மோஷனுக்கும் எஃபெக்ட்ஸுகளுக்குமான பொறுப்பானால். ரைட்? ப்ரோக்ராமர் இப்ப நான் இதுல உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி 2-3 தான் பாயிண்ட்ஸ் தந்திருக்கேன். ஆனால் நீங்க தான் இதை இன்னும் விவரிக்கணும். ஏன்? அப்பதான் இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் கிடைக்கும். நான் அதை தருவேன் நாளைக்கும். நான் சொல்றேன். சரியா? நீங்க எந்த அளவுக்கு இந்த 2 நாள் மெனக்கறீங்களோ இந்த பாடத்துக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அவ்வளவுதான். ப்ரோக்ராமர் நாம் என்ன ப்ரோக்ராமர் இங்க மல்டிமீடியால் வர ஒரு கேம் உருவாக்குறேன்டா ப்ரோக்ராமர் வேணும். ஒரு மீடியா ஆட்டோமேட்டிக்கா செய்யணும், ஏதாவது செய்யணும். அப்படி சொல்லும் போது we just need a programmer in order to give some instruction to the computer. So அப்ப ப்ரோக்ராமர் ஒரு விஷயம். And then audio engineer, video editor. You know that இந்த மூவிஸ்ல எல்லாம் பெரும்பாலான பங்கு வகிக்கிறார்கள் ஒரு ஆள் இந்த ஆடியோ இன்ஜினியர்ஸ். ஏன்னா இந்த இசையமைப்பாளர்களுக்கு, இந்த மியூசிக் கம்போசருக்கு இவர் ஒரு பெரிய ஒரு உறுதுணையா இருப்பார். ஆடியோ இன்ஜினியர் அவர் தான் எடிட்ஸ், இந்த சிங்க்ரோனைஸ் பண்றது, அந்த சவுண்டுகள் மிக்ஸ் பண்றது, இப்ப ஒரு குதிரை வருதுன்னா அந்த குதிரைக்கு சத்தத்தை எப்படி கிரியேட் பண்ணலாம்ன்றது, எல்லாத்தையும் இவர் தான் பாத்துக்கிறார். வீடியோ எடிட்டர் அவர் அந்த வீடியோ கன்செப்ட். ஸோ இப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல இப்படி சம்பந்தப்படுவாங்கன்றது உங்களுக்கு வழங்கணும். அதுக்கு பிறகு ஒரு கிராஃபிக் சிஸ்டம் என்னென்ன விஷயத்தை வச்சிருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் வழங்கணும். ஓப்பன் ஜிஎல் ஒரு கிராஃபிக் சிஸ்டம் இருக்கு. இவரை பற்றி சில டைம் நடுவுலயே கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால இவர் ரெண்டா என்னென்று சும்மா பார்த்து வச்சுட்டு போறது பெட்டர். அதனால நடுவில் நான் இதை போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஓப்பன் ஜிஎல் கிராஃபிக் சிஸ்டம்ன்றது நாம இங்க சதிச்சா ஓப்பன் ஜிஎல் சிஸ்டம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஓப்பன் ஜிஎல் சிஸ்டம்ன்றது இட்ஸ் லைக் ஒரு ப்ரொசீஜரல் ஏபிஐ. நான் மேலே சொல்லியிருப்பேன், இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக் சிஸ்டத்துல சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கம்போனன்ட்ஸ்ல இருக்கிற ஒரு கன்செப்ட் தான் ஏபிஐஸ். அவங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்துக்காக ரெண்டரிங்குக்காக ஒரு பர்பஸுக்காக இருப்பாங்க. இந்த எங்களுக்காக இந்த மல்டிமீடியா கன்செப்ட் உருவாக்குறதுக்கு இந்த சிஸ்டத்துல ஹெல்ப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி ஏபிஐல ஒன்றுதான் ஓப்பன் ஜிஎல். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா மேபி லைக் வெர்டெக்ஸ் ப்ராசஸிங், பிரிமிட்டிவ் அசம்பிளி, பிரிமிட்டிவ் என்ன சொல்ல இந்த லைனுகள், ஷேப்புகள் கிரியேட் பண்றது எல்லாத்துலயும் எங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் இவங்க பங்கு பெறுவாங்க. அதைத்தான் சொல்லி அதுதான் பாயிண்ட், லைன்ஸ், ட்ரையாங்கிள்ஸ் இதுல சம்மந்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இதை பற்றி நான் இப்ப வைக்கல, பட் இதை பற்றி நாம கைப்போம் இந்த பைப் லைனை பற்றி நாளைக்கு. சரியா? ரைட். அடுத்த விஷயம் நமக்கு ஈஸியான விஷயம் தான். ஏன்னு சொன்னா இதுதான் இவதுதான் விஷயம் அப்படின்னு புரிஞ்சு அதை மண்டைக்குள்ள ஏத்திட்டாலே காணும். இமேஜ் டைப்ஸ் அண்ட் கலர் மாடல்ஸ். ஸோ என்னென்ன இமேஜஸ் எல்லாம் இருக்கு? நாம வளமையா பாவிக்கிற ஒரு இமேஜ்ல ஒரு டைப் தான் பைனரி இமேஜ். ஏன்னா இந்த பைனரி இமேஜ்ல sorry guys, wait 1 minute. ரைட். ஸோ அப்போ இந்த இமேஜஸ்ல முதலாவது பைனரி இமேஜஸ். பைனரி இமேஜஸ் இருந்தால் இப்போ ஒரு இமேஜ் எடுத்துக்கணும், இதை பட்டி ஆக்குவோம். இதுல ஒரு கலர்ல ஒன்று தீட்டலாம் அல்லது தீட்டக்கூடாது. அதாவது ஒன்று 1 அல்லது 0 ஒரு கலர்ல மட்டும் அல்ல. அதான் நாம வளமையா சொல்ற பிளாக் அண்ட் ஒயிட் என்று சொன்னா பிளாக் ஓ ஒயிட். இங்க ஒயிட் தான் 1. ஏன் அப்படி சொல்றோம்? ஒயிட் தான் 1, பிளாக் தானே 1 இருக்கும். ஏன்னா பிளாக் தானே நிறந்திட்டப்படுது. அப்படி இல்லை, உண்மையிலேயே பிளாக்னா இங்க ஓஃபன் அர்த்தம். ஒயிட்டை தான் கொண்டு வரதுக்கு ஆர்ஜிபி ஸ்கிரீன்ல எல்லா கலரையும் பயன்படுத்தி வெள்ளையை கொண்டு வரணும். இங்க வெள்ளையை ப்ரொடியூஸ் பண்றதுதான் ஸ்கிரீன்ல பெருசு. ஏன்னா எல்லா கலரையும் கொண்டு வரணும். ஸோ அதனால இப்படி மாத்தி சொல்லிடு. அதனால வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ஸோ 1 பிட் இமேஜஸ். ஸோ பைனரி இமேஜஸ். கிரே ஸ்கேல்ன்றது நாம வளமையா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி என்று சொல்லி பாக்குறோம். இல்ல, அதன்மேலே பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இல்ல, அது கிரே ஸ்கேல் டிவி. ஏனென்றால் வடிவா கவனிச்சு பாத்தீங்களா, அதுல பிளாக்கும் ஒயிட்டும் மட்டும் தெரியுது, இல்லாட்டி சாம்பல் நிறம் ஒன்று தெரியுதா?
வடிவா கவனிச்சு பாருங்க. ஆக டார்க்கா இருக்கிறவங்க அங்க சாம்பல்ல கொஞ்சம் டார்க்கா இருப்பாங்க, வெள்ளையா இருக்கிறவங்க சாம்பல்லயே கொஞ்சம் வெள்ளையா இருப்பாங்க. ஸோ அந்த கன்செப்ட் என்னன்னு சொன்னா ஆக்சுவலி அவங்க பைனரி இமேஜஸ் பயன்படுத்தல அந்த டிவியில. அவங்க பாவிக்கிறது கிரே ஸ்கேல் இமேஜஸ். ஏன்னா அவங்க கிரேட ஷேட்ஸ் சாம்பலோட இந்த தன்மையை தான் பாவிக்கிறாங்க. ஸோ அங்க வந்து ஒரு பிட் வரல, 8 பிட் பாவிக்கிறோம். 256 லெவல் ஆஃப் பிரைட்னஸ் நம்ம பாவிக்கிறோம் கிரே ஸ்கேல். அடுத்தது கலர் மாடல்ஸ். மெயினா இந்த பைனரி இமேஜஸ் கிரே ஸ்கேல்ன்றதை தவிர கலர் மாடல்ஸ் உங்களுக்கு ரெண்டு தெரிஞ்சுக்கணும். மெயினா மூன்று. ஒன்று ஆர்ஜிபி, இன்னொன்று சிஎம்வைகே, என்னது ஹெச்எஸ்வி. இப்ப எல்லாம் உங்களுக்கு இந்த சிஜிஎன் இருந்த பாடம் மாறிடுச்சு. இப்ப எல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் செமஸ்டர்ல பிஜிஐடி என்ற ஒரு பாடம் இருக்குடாப்பா. அதுலயே எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் வராது ஒன்று இதெல்லாம் இந்த concept. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லயும் வந்து செகண்ட் இயர்லயும் வந்து தேவையில்லாத ஒரு தலையடி சொல்லப்போனா. ஸோ கலர் மாடல்ஸ் ஆர்ஜிபின்றது வந்து ஒரு அடிட்டிவ் கலர் திரி, சிஎம்ஐன்றது சப்ட்ராக்டிவ் கலர் திரி. அதான் ஆர்ஜிபி அடிட்டிவ், சிஎம்ஐ சப்ட்ராக்டிவ். ஆர்ஜிபி என்றது நான் உங்களுக்கு மேலே சொல்லியிருப்பேன். ஆர்ஜிபி என்றது ஸ்கிரீனுகளுக்காக பாவிக்கிறது. இங்க கட்டாயம் ஒயிட் கலர் வரும். ஒயிட் கலரை ப்ரொடியூஸ் பண்ற கன்செப்ட் இருக்கும். ஸோ ஒயிட் எல்லாம் சேர்த்தா ஒயிட் வரும் அப்படின்ற மாதிரி அடிட்டிவ் சேர்றது. சிஎம்ஐன்றது இது ஸ்கிரீனுகளில் பாவிக்கிறது இல்லை, இது பிரிண்ட்டுக்கு பாவிக்கிறது. அப்போ ஆல்ரெடி பிரிண்ட் எதுல பண்ணுவோம்? ஒயிட் கலர் ஷீட். அப்ப ஒயிட் கலர் தேவைப்பட இல்லை. அப்போ ஒயிட்டை நாம கழிச்சிடுவோம். இங்க எனக்கு தேவையானது பிளாக் தான் நிறந்துட்டுறதுக்கு. ஸோ பிளாக். அப்ப சிஎம்வைகே. அப்ப இந்த கலர் இந்த கலர். ஸோ இது ஸ்கிரீனுக்கு, இது பிரிண்டிங் கன்செப்டுகளுக்கு, இது அந்த கன்செப்ட் சொல்லுவோம். அடுத்த விஷயம் ஹெச்எஸ்வி. ஹெச்எஸ்வி என்றது இன்னொரு கலர் மாடல். அங்க என்ன இருக்கும்? ஹியூ, சச்சுரேஷன், வேல்யூ. அது என்னடா ஹியூன்றது பேஸ் கலர். ஒரு கலர் எடுத்து அந்த கலரோட அடர்த்தி தன்மையை கூட்டி குறைக்கிற எல்லா விஷயத்தையும் செய்யறது ஹியூ, ஹெச்எஸ்வி மாடல். எப்படி கலர் மாடல்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு விளக்கம். அப்போ ஒருவேளை அடிட்டிவ் கலர் என்றால் ஆர்ஜிபின்னு சொல்ல தெரியணும், சப்ட்ராக்டிவ் என்றால் சிஎம்வைக்குன்னு சொல்ல தெரியணும். மாத்தி ஆர்ஜிபி எதுக்கு பயன்படுத்துது? ஸ்கிரீனுக்கு. சிஎம்வைக்கு எதுக்கு? பிரிண்டிங்குக்கு அப்படின்னு சொல்ல தெரியும். ரைட். ஸோ இதுல ஹெச்எஸ்வில ஹியூண்டா என்ன? கலர். சேச்சுரேஷன் என்னன்னு சொல்லணும்? இன்டென்சிட்டி ஆஃப் த கலர், அடர்த்தி தன்மை. வேல்யூண்டா அப்போ அது பிரைட்னஸ் லெவல் என்று சொல்லுவோம். ரைட். இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகணும். அடுத்த கான்செப்ட். ஸோ பேசிக்கா ஒரு 3 பாயிண்ட் உங்களுக்கு விளங்கணும். ரிசோல்யூஷன், குவான்டைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். இந்த பாயிண்ட்ல முதலாவது ரிசோல்யூஷன் என்ன. மேல ஒரு படம் போட்டேன். இப்படி ஒரு 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 சார்ட். படம்னு சொல்ல முடியாது, ஒரு படம் கீறினாங்க. என்ன? இப்போ ஒரு பட்டி 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 பட்டியாக. ஸோ இதைத்தான் நம்ம பிக்சல் என்று சொல்றேன்டா. ஒரு இன்ச்ல ஒரு பெரிய ஒரு இமேஜ் எடுத்தோம்னா அதுல ஒரு இன்ச் சைஸ்ல எத்தனை பிக்சல் இருக்கு? ஸோ ஒரு நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் இன் அன் இன்ச். அதான் என்னது பேசிக்கா சொன்னா, இந்த வித்ன்றது இது, ஹைட்ன்றது இது, இதுக்குள்ள எத்தனை பிக்சல் இருக்கு? ஒரு நார்மலா ஒரு இன்ச்சுக்குள்ள ஒரு வித் ஹைட் இன்டு எத்தனை பிக்சல் ஒட்டு மொத்தமா இருக்குன்னு சொல்றதான் என்னது ரெசல்யூஷன். அதைத்தான் 1080 768 அப்படின்லாம் போட்டிருப்போம் இல்லையா, 30. அப்ப எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு புள்ளிகள் கூடுதோ அந்த அளவுக்கு டீட்டெயிலா காட்ட முடியும். அப்ப அந்த அளவுக்கு ஜூம் ஆகிக்கிட்டு இருக்கும், அந்த அளவுக்கு கிளியரா இருக்கும். பாருங்க, ஜூம் அந்த பிக்சல்ஸ் குறைஞ்சா என்ன ஆகும்? கிளியர் இல்லாமல் இருக்கும். தட் இஸ் த திங். அப்ப எந்த அளவுக்கு ரெசல்யூஷன் கூடுதோ அந்த அளவுக்கு ஃபைனர் டீட்டெயில் ஈஸியா காட்ட முடியும், இலகுவா வடிவா அழகா காட்ட முடியும். தட் இஸ் த திங் ரெசல்யூஷன். குவான்டைசேஷன் என்ன? குவான்டைசேஷன் என்றது நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஆஃப் பெர் பிக்சல். அப்படிப்பட்ட ஒரு பிக்சல், ஒரு பெட்டி இருக்குதானே, இந்த பெட்டிக்குள்ள எத்தனை பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை காட்டலாம். நான் மேல கதைச்சேன் இல்லையா, பிளாக் அண்ட் ஒயிட்ல எத்தனை பிட்டை காட்டலாம்? ஒரே ஒரு பிட். அப்போ ஒரு பெட்டியில் எத்தனை கலர் காட்டலாம்? ஒன்று பிளாக் இல்லாட்டி ஒயிட், ரெண்டு கலர் தான் காட்டலாம் என்ற ஒரு பிட் தான். ஆனா இந்த கிரே ஸ்கேல் இமேஜ்ல எத்தனை பிட் காட்டலாம்? 8 பிட். அப்போ ஒரு பெட்டிக்குள்ள எத்தனை காட்டலாம் நினைக்கிறீங்க? 256. அத மாதிரி தான் இங்க குவான்டைசேஷன்ன்றதப்ப ஒரு பிக்சல்ல எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸை காட்டலாம்னு சொல்றது குவான்டைசேஷன். இன்னொரு வார்த்தையில சொன்னா கலர் டெப்த். சரிதானே? அப்ப 1 பிட்ன்றது அப்ப 2 கலர்ஸ், 8 பிட்ன்றது 256 ஷேட்ஸ், 24 பிட்ன்றது 16 மில்லியன் கலர் வரைக்கும் காட்ட முடியும். அதைத்தான் நாம் என்னன்னு சொல்றோம்? ட்ரூ கலர்ஸ் அல்லது ஃபுல் கலர் இமேஜ். அப்ப நாம வளமையா பாவிக்கிற கலர் இமேஜ் எல்லாம் எத்தனை நினைக்கிறீங்க? இதுதான். இதை தவிர ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி அதுகளுக்கெல்லாம் 32 பிட் போகும். சரியா? இது இந்த விஷயம். அடுத்த விஷயம் ஸ்டோரேஜ். சரியா? ஸ்டோரேஜ்ன்றது என்ன? பேசிக்கா சொன்னா ஒரு ஸ்டோரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணீங்க? ஒரு வீடியோ கால்குலேஷன் ஸ்டோரேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். ஸோ பேசிக்கா இந்த ஸ்டோரேஜ் எப்படி கண்டுபிடிங்கன்னா, முதலாவது உங்களுக்கு விளங்கணும் முதல் வீடியோ எப்படி உருவாகுது. வீடியோ உருவாக்குறதெல்லாம் இமேஜ்,
இமேஜ் எல்லாம் இமேஜ் தானே. பட்டி பட்டியா படத்தை கீறி அதை திருப்ப ஒரு வரிசையாக்கி அதை இத்தனை செகண்டுக்குள்ள இத்தனை இமேஜ் போகணும் ஓட விட்டா அது ஒரு வீடியோவா மாறப்போகுது. அப்ப நீ முதல்ல என்னத்தை கண்டுபிடிக்கணும்? ஒரு இமேஜோட சைஸை கண்டுபிடிக்கணும். ஒரு இமேஜோட சைஸை கண்டுபிடிக்கிறாங்க என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு எத்தனை பிக்சல் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அத்தனை பிக்சலுக்கும் எத்தனை பிட் இன்ஃபர்மேஷன் காட்டுதுன்னு அப்பதான் ஒரு இமேஜை கண்டுபிடிக்கலாம். புரியுதா நான் என்ன சொல்றேன்? ஒரு இமேஜோட சைஸை கண்டுபிடிக்கணும்னா இமேஜ்ல எத்தனை பிக்சல் இருக்கு, அந்த பிக்சல் ஒவ்வொன்றும் எத்தனை பிட் இன்ஃபர்மேஷனை காட்டுது என்றதை கதைக்கணும். அப்ப முதல் அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப இங்க எத்தனை பிட் இருக்கோ அத்தனை அளவு இருக்கு. அப்ப முதல் இங்க 800 தர 600 பிக்சல். 800 தர 600 800 வித் 600 ஹைட் இருக்கிற ஒரு பிக்சல். எத்தனை இன்ஃபர்மேஷன் காட்டுது? ஒரு பிக்சல் 24 பிட்டை காட்டுதான். அதான் தர 24. விளங்குதா அது என்ன சொல்லி? தர 24 ஒரு பிக்சல் 24. இது ஒரு இமேஜுக்கானது. அப்ப இது ஒரு இமேஜுக்கானது. இப்ப இந்த மாதிரி இமேஜ் எத்தனை இருக்கா? 30 ஃப்ரேம் பெர் செகண்ட். 30 ஃப்ரேம் அப்ப தர 30 என்னது? ஒரு செகண்டுக்கு என்ன சொல்லிருக்காங்க? ஒரு செகண்ட். ஃப்ரேம் பெர் செகண்ட். ஃப்ரேம் பெர் செகண்ட் அப்படின்னு 30 ஃப்ரேம் பெர் செகண்ட். அப்ப ஒரு செகண்ட்ன்றது இந்த லெவன்டா. இப்ப இனிமே என்ன பார்க்கணும்? 30 ஃப்ரேம்ன்றது கல்குலேட் பண்ணா 30ஆல பெருக்கினா ஒரு செகண்டுக்குரியது வரும். எத்தனை நிமிஷத்துக்கு எடுத்துக்காங்க? 2 நிமிஷத்துக்கு. அப்ப தர எத்தனை அளவு பிரிக்கணும்? 2 நிமிஷம் எத்தனை செகண்ட்? 120 செகண்ட். அப்ப 120. அதைத்தான் 800 தர 600 தர 24. அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ரைட், 24 தர பிறகு என்னது? 3. இங்க 3ன்றது ஏன் 24க்கு பதிலாக 3 போட்டிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். அவங்க பிட்ல தந்திருக்காங்க. இவங்க பைட்ல எழுதிக்காங்க. 8 பிட் ஒரு பைட் தானே, அந்த கணக்குல எழுதிருக்காங்க. சரியா? ரெண்டு இல்ல. திருப்ப தர 30 திருப்ப 120 5 ஜிபி. இதுதான் அந்த கான்செப்ட். பெருக்கிறது அந்த விஷயம் எப்படின்னு சொல்லி வழியா கணிச்சுக்கொண்டே இதுதான். ஸோ எப்படி முதலாவது ஒரு இமேஜ் சைஸை கண்டுபிடிப்பீங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? இமேஜுக்கு எத்தனை பிக்சல் இருக்குன்னு பார்த்துட்டு தென் அது எத்தனை பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை காட்டுதுன்ற கலர் டெப்த்தை பார்த்துட்டு அதை முதல் பெருக்கினா என்ன வரும்? ஒரு இமேஜ் வரும். தென் அந்த இமேஜை எத்தனை இமேஜ்ன்னு சொல்லணும்? ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம்? அப்ப அத்தனை ஃப்ரேமால பெருக்கணும். 30ஆல பெருக்கினா ஒரு செகண்டுக்குரிய வீடியோ வரும். இப்ப அந்த செகண்ட் மாதிரி எத்தனை நிமிஷம் இருக்கு? 120. அத்தனால பெருக்கினா சரி. இந்த 3 கதை எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு, வேணாம். நீங்க ஜஸ்ட் என்ன ஃபுல்லா பிட்ஸ்ல வரும். 3ஆல பிரிச்சா பைட்ல மாறும். 8 பிட் தானே ஒரு கான்செப்ட். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கு, ஒரு இல்ல. திஸ் இஸ் த திங் கைஸ். அப்ப உங்களுக்கு இது விளங்கும் 8 பிட்ன்ற விஷயம். ஸோ 3ஆல 8ஆல பிரிக்கணும். ஸோ இதை உங்களுக்கு கிளியரா புரியணும். இது ஒரு ஸ்டோரேஜ் கல்குலேஷன். அதுக்கு பிறகு டிஜிட்டல் ஆடியோ அண்ட் வீடியோ. அப்ப முதல் ஆடியோண்டா என்னன்னு உங்களுக்கு முதல் புரியும். ஸோ ஆடியோன்றதுல 3 பேர் சம்பந்தப்படுறாங்க. ஒன்று சாம்பிள் ரேட், இன்னொன்று பிட் ரேட், இன்னொன்று சேனல்ஸ். இதுல சேனல்ஸ்ன்றது எத்தனை விதத்துல சவுண்ட் எனக்கு வந்து சேருது? ஒரு விதத்திலயா, ஒரு வழியிலையா, 2 வழியிலையா? பிட் ரேட்ன்றது ஒரு சாம்பிள் ஆடியோ லைனுக்கு எத்தனை பிட் யூஸ் பண்ணுது. அங்க பிக்சல் மாதிரி இங்க பிட் வந்து ஒரு சாம்பிளுக்கு எத்தனை டைம்ஸ் ஆடியோ சாம்பிள் எடுபடுவது. மேபி லைக் இங்க பாருங்க 44,100. அப்ப 44,100 ஹெர்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்ட்ல இத்தனை சாம்பிள் எடுபடுது. இத்தனை சாம்பிளுக்கும் ஒவ்வொரு பிக்சல். அப்ப இது தர அத்தனை பிக்சல். இப்போ அதான் விஷயம் அந்த வீடியோ. அப்ப சாம்பிள் ரேட் வந்து 44,100 சொல்லிட்டாங்க. 2 பிட் யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சேனல் ஸ்டீரியோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஆடியோட சைஸ் என்ன வரும்? 44,100 தர சாம்பிள் எத்தனை? ஸோ பேசிக்கா சாம்பிளுக்கு ரேட் எத்தனை? 2. அப்ப 2 தர திரும்ப ஸ்டீரியோன்னா 2 சேனல். அப்ப மொத்தம் 44,100 தர 2 தர 2. இது எத்தனை பிட்ஸ்ல வருதோ அதுதான் சைஸ் ஆஃப் த ஆடியோ. அப்ப ஆடியோ கல்குலேஷனும் தெரியணும், ஆடியோக்குரிய கான்செப்டும் தெரியணும். ஸோ சாம்பிள் ரேட்ண்டா என்ன, பிட் ரேட்ண்டா என்ன, சேனல்ஸ்ண்டா என்ன. சரி, நான் டீப்பா இன்றைக்கு எந்த நோட்ஸும் தரல. நான் தந்ததெல்லாம் உங்களோட எக்ஸாமை பேஸ் பண்ணி சின்ன சின்ன பாயிண்ட்டுகள், அவ்வளவுதான். அதே மாதிரி என்னன்றது யோசிங்க பேசிக்கா. அப்ப சாம்பிள் ரேட் ஒரு ஆடியோட கல்குலேஷன் தெரியணும்னு சொன்னா அது எத்தனை சாம்பிள் ரேட் எடுக்குது என்ற, எத்தனை தடவை எடுக்குதுன்னு தெரியணும். தென் அத்தனையாலையும் எடுக்கும்போது ஒவ்வொரு சாம்பிளுக்கும் எத்தனை பிட் யூஸ் பண்ணப்படுதுன்னு தெரியணும். தென் எத்தனை சேனல்ல வருதுன்னு தெரியும். என்னென்ன ஆடியோ டைப்ஸ் எல்லாம் இருக்கு? நான் சொன்ன மாதிரி ஒன்று டிஜிட்டல் ஆடியோ இருக்கு, இப்ப அடுத்த மிடி ஆடியோ இருக்கு, அனலாக் ஆடியோவை விட. ஸோ டிஜிட்டல் ஆடியோல ரியல் சவுண்டா இருக்கும். நாம கதைக்கு இப்ப நான் உங்கள்கிட்ட கதைக்கிறது டிஜிட்டல் ஆடியோ. லார்ஜ் சைஸ் சொல்ல போனா ஹை குவாலிட்டியா இருக்கும். ஆனா மிடின்றது சிந்தசைஸ்ட் ஸ்மால் சைஸ். பட் இந்தந்த இப்ப வயலின் வயலினுக்குரியதோ, அது கிட்டார்னா கிட்டாருக்குரியது தான். அது ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். ஸோ இது இன்ஸ்ட்ருமெண்ட் டிபெண்டன்ட், இது இண்டிபெண்டன்ட். விளங்குச்சா அந்த விஷயம்?
அண்ட் வீடியோ மேல கதைச்ச அதே விஷயம் தான். எத்தனை ஃப்ரேம்ஸ், எத்தனை கன்செப்ட், அதை தான் கழிச்சிருக்கு. ஃப்ரேம் ரேட்னா என்ன, ரிசொல்யூஷன் என்ன, ஆஸ்பெக்ட் ரேஷியோனா என்ன, ரைட்? ஸோ அடுத்த விஷயம், எல்லா வீடியோ உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கா கவனிச்சிருக்கீங்களா? ஆப்பிள்ல இருக்கிற ஒரு வீடியோ ஒரு ஃபார்மட்ல இருக்கும், எம்ஓவி என்ற ஃபார்மட்ல இருக்கும், மூவ் என்ற. அது ஆண்ட்ராய்டுல நார்மலா MP4ல இருக்கும். சில நேரங்கள்ல ஒவ்வொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு ஃபைல்களும் ஒவ்வொரு ஃபார்மட்ல இருக்கும். அது எல்லாத்தையும் கொமனா கம்ப்ரெஷன் சொல்லலாம். இங்க வந்து இன்ட்ரா ஃப்ரேம், இன்டர் ஃப்ரேம் கம்ப்ரெஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை கதைச்சிருக்கு. லைக் விதின் சேம் ஃப்ரேம், பிட்வீன் ஃப்ரேம்ஸ். அது என்ன கம்ப்ரெஷன் சொன்னா அப்படின்னு சொன்னா, ஆஹ் இப்படி எடுத்துக்கொள்ளும். ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு, அதோட குவாலிட்டியை குறைச்சு கம்ப்ரஸ் பண்ற மாட்டா, சைஸை குறைக்கிற மட்டும் சொன்னா தட் இஸ் விதின் ஃப்ரேம். ஏன்டா ஃப்ரேமுக்குள்ளேயே குவாலிட்டியை குறைச்சு. பிட்வீன் ஃப்ரேம்ஸ் என்று சொன்னா அது என்னன்னா, கணக்கா போட்டோஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு ஒரு வீடியோல. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அது ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப அதுல கொஞ்சத்தை தூக்கி விடலாம். தூக்கி விட்டா எங்களுக்கு மாற்றம் நடந்தாலும் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அந்த டைம்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு வீடியோல ஒருத்தர் அசையாமல ஒரு 2 நிமிஷத்துக்கு நிற்கிறார். அந்த 2 நிமிஷம் வீடியோல 1 நிமிஷம் தூக்கினா கூட தெரியாது எங்களுக்கு, ஏன்னா அது அதே மாதிரி தான் இருக்க. ஸோ அப்போ அது எங்களுக்கு தேவையில்லாத போது தூக்கி அந்த சைஸ் எங்களுக்கு குறைக்கிறோம் அந்த வீடியோவை. ஸோ தட் இஸ் கம்ப்ரெஷன். அப்போ சைஸை குறைக்கிறோம். அதுல 2 விதமான டெக்னிக் இருக்கு வளமையா, இன்ட்ரா இன்ட். சரிதானே? அண்ட் வேரியபிள் பிட் ரேட் பேஸ்ட் ஆன், அது தேவையில்லை, அது வேணாம். சரியா? ஸோ இது கம்ப்ரெஷன் ரேட். ஸோ பேசிக்கா இந்த விஷயமும் முதல் உங்களுக்கு கிளியர் ஆக வேண்டிய கன்செப்ட். அதுக்கு பிறகு இப்போ இந்த நேரம் நான் கதைச்சிட்டு இருக்கிறது என்ன, கொமனான டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸும் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். ஒரு பேப்பரை செய்யறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய இந்த டியூட பார்த்துட்டு இந்த பேப்பருக்குள்ள போனா அந்த பேப்பர்ல இருக்கிற விஷயங்களை நீங்க எழுதி பழகணும். அவ்வளவுதான் எனக்கு தேவை இன்றைக்கு. நீங்க இன்றைக்கு அவ்வளோத்தையும் படிச்சு பாடமாக்கி மைண்டுக்குள்ள ஏத்துக்கன்னு நான் சொல்லல. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, குழம்புங்க, நல்லா குழம்பி டவுட்டுகளை வர வைங்க, கணக்கு கேள்விகளை மண்டைகளை கொண்டு வாங்க. இது என்ன, இது என்ன, இது என்ன சொல்லு, இது என்ன விஷயம் அப்படின்னு பேப்பர் ஃபுல்லா நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்கன்றது நீங்க நாளைக்கு எனக்கு கேட்குற கேள்வியில தெரியணும். அதுக்காக பேப்பர் ஃபுல்லா படிக்கணும்னு வச்சுட்டு சும்மா ஒரு விளங்காத பாயிண்ட் எடுத்துட்டு அது விளங்கினப்பதான் மட்டதுக்குள்ள போறேன்ட்டு நிற்காதீங்க. விளங்கலையா அதை வச்சுட்டு அடுத்தக்குள்ள போங்க. நாளைக்கு நான் இப்ப சொல்லுவேன், நான் இப்ப என்னென்ன கேள்வி பாருங்க, ரைட்? அடுத்த விஷயம் அனிமேஷன். யூ நோ தட் அனிமேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். அடுத்தது இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன்ல. அனிமேஷன் என்றாலே மேல கதைச்சிட்டோம், இட்ஸ் அ மோஷன் இமேஜஸ் சொல்லிட்டோம், கிராஃபிக்ஸ். இந்த அனிமேஷன் செய்யறதுக்கும் டைப்ஸ் இருக்கு. செல் அனிமேஷன், அடுத்தது பாத் அனிமேஷன். செல் அனிமேஷன்ன்றது என்னன்னா, ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமா நம்ம எடிட் பண்ணி அதுல எடிட்டிங்கை கொண்டு வர விஷயம். தட் இஸ் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ட்ரெடிஷனல் கார்ட்டூன்ஸ். நாம வந்து வளமையா ட்ரெடிஷனல் கார்ட்டூன்ஸ் எப்படி செஞ்சோம்னா, ஒவ்வொரு போட்டோவா எடிட் பண்ணி அதை ஒரு ஃப்ளோல ரன் பண்ண விடும்போது அது ஆட்டோமேட்டிக்கா மூவியா மாறுது. தட் இஸ் அனிமேஷன், செல் அனிமேஷன். சில நேரங்கள்ல நாம வந்து ஒரே ஒரு ஒப்ஜெக்ட் தான், நான் அது இந்த பக்கம் போய் இந்த பக்கம் போய் இப்படி போய் அந்த ரெண்டு பார்த்த சொல்றோம். தட் இஸ் பாத் அனிமேஷன். ஒரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன் கணக்க கான்செப்ட் இருக்கு. ஆனா வளமையா பிரின்சிபல்ஸ் வரும்போது டைமிங், அன்டிசிபேஷன், ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரெச், ஸ்டேஜிங் கணக்கு இருக்கு. அதுல 4 எக்ஸாம்பிள் நான் போட்டு. டைமிங் என்று சொன்னா டிட்டர்மைன்ஸ் மோஷன் ஸ்பீட் அண்ட் ஃப்ளோடிட்டி. டைமிங் என்ன, இப்ப நீங்க வாரீங்க, சீக்கிரம் வாரீங்க, அதுக்குரிய மூச்சு வாங்குற தன்மை எல்லாம் அந்தந்த டைம்ல சரியா நடக்கணும். அப்பதான் அது ஒரு அனிமேஷன் ரியலிஸ்டிக்கா இருக்கும். அன்டிசிபேஷன், ரைட் இந்த வரப்போற, ரைட் அந்த முயல் ஒன்று ஓட போகுதுன்னு சொன்னா அந்த முயல் அந்த கையெல்லாம் காலெல்லாம் எடுத்து வச்சு அந்த ஓட போகுது அப்படின்ற ஆடியன்ஸுக்கு என்ன சொல்லணும், தெரியப்படுத்த போறோம். ரைட், ஓகே இவர் ஓட போற அப்படின்னு மேஜர் ஆக்ஷனுக்காக ஆடியன்ஸா ரெடி பண்றது அன்டிசிபேஷன். ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரெச், லைக் இப்ப நாம ஒரு ஆக்களை வளைக்கிறோம், வளைச்சு இழுத்து அந்த டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன்ஸ்ல எல்லாம் யூ நோ தட், ரைட்? தட் இஸ் ஸ்குவாஷ் என்ற ஸ்ட்ரெச். அடிக்கிறது, விழுகிறது, அந்த டைமுகள், அந்த கன்செப்ட். அண்ட் ஸ்டேஜிங், கிளியர் ப்ரெசன்டேஷன். ஸ்டேஜிங் ரெடி பண்றது, இதுதான் நடக்க போகுது அப்படி. ஸோ திஸ் திங், இதெல்லாம் எக்ஸாம்பிள் கான்செப்டுகள். ஸோ இப்படி வரும்போது லெவல்ஸ் ஆஃப் அனிமேஷன் இருக்குது, ஒன்று பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ். ஸோ வளமையா நம்ம டிரான்சிஷன் ஒரு ஸ்லைட் ஷோல இவர் ஃபர்ஸ்ட் வருவார், திருப்ப அடுத்த வருவார், டெக்ஸ்ட் வருவார், பிறகு இமேஜ் வருவார். தட் இஸ் பேசிக் அனிமேஷன், பவர் பாயிண்ட். அப்புறம் இன்டர்மீடியட், கிரி ஃப்ரேம்ஸ், ஒவ்வொரு செல்லுகளை கொடுத்து இதுக்கு இப்படி மாறுறது, மோஃபிங், ட்வீனிங். லைக் இந்த செல்லில் அந்த அழகானால் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மூஞ்ச மாறும், ஏதாவது குரங்கு மாதிரி, ஏதாவது மிருகம் மாதிரி. தட் இஸ் இன்டர்மீடியட். அதுக்கப்புறம் நாம இப்ப பெரிய ஒரு லெவல்ல பாக்குறோம் இல்லையா, 3D கான்செப்ட்ல 3D மூவிஸ், அவதார், அது அதெல்லாம் அட்வான்ஸ்டு. ஸோ அப்படி லெவல் ஆஃப் அனிமேஷன் தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ அடுத்த விஷயம், அனிமேஷன்ஸ் தான் என்னென்ன ப்ராசஸ், அதே கான்செப்ட் தான், மேல கச்சது தான். என்னென்ன, ஸ்டோரி போர்டிங், சீன் டிசைன், கீ ஃப்ரேம் கிரியேஷன், ட்வீனிங், ரெண்டரிங், டெஸ்டிங்.
ஸோ அப்ப இந்த விஷயத்த நீங்க என்னென்ன சம்பந்தப்படுது எதுல செய்வீங்க என்ற இந்த வார்த்தை தூங்கணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அனிமேஷன்ன்றது என்ன, அனிமேஷன் பிரின்சிபல் என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன் இருக்கு, அனிமேஷன் ப்ரோசஸ் என்ன, அனிமேஷன் டூல்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட கிராபிக்ஸ் அண்ட் அனிமேஷனை உருவாக்குற நீங்க எதுல இதெல்லாம் காட்ட போறீங்க? அவுட்புட் டெக்னாலஜிஸ் என்றதான் சிஆர்டி எல்சிடி கன்செப்ட். ஸோ எல்சிடி என்ற என்ன, கதோட் ரேஸ் டியூப், சிஆர்டி என்ன, எல்சிடி எல்இடி ஸ்கேன் டிஸ்பிளேஸ் என்ன மாதிரி இருக்கும், என்ன விஷயம். ஸோ இதுல ராஸ்டர் வெக்டர் இந்த ரெண்டு வார்த்தை முக்கியம். ராஸ்டர் என்றாலே பிக்சல் பேஸ்டா இருக்கும், அப்போ டிவி போனுகள் பாய் அந்த கன்செப்ட். பட் வெக்டர் என்றது லைன் பேஸ்டு. நாம ஒரு லைன், இந்த லைன் இவர் இவர் வினைஞ்சு இவர் வினைஞ்சு இப்படி ஒரு ஷேப் தட் இஸ் லைன். ஸோ அப்படியான டிஸ்பிளேஸும் இருக்கு. ஸோ இப்படி இந்த 10 பாயிண்ட்ஸ் தான் முதல்ல நான் உங்களுக்கு தந்திருக்கிற பாயிண்ட்ஸ். இந்த 10 பாயிண்ட்ஸை நீங்க டீப்பா எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால ஒரு பேப்பர்ல 30 தொடக்கம் 40 மார்க்ஸ் முதல் எடுக்க முடியும், எந்த டவுட்டும் இல்லாம. இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர்ல 2015 எடுத்துக்கொண்டா நீங்க கொஸ்டின் 1 ஃபுல்லா செய்யணும். வழியா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஸ்டின் 1 2015ல, அண்ட் தென் கொஸ்டின் 3, கொஸ்டின் 4. ஒருவேளை நான் இதுல சில நோட்ஸ் தரேன்னா எழுதாம விடாதீங்க, ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் 4, கொஸ்டின் 5, சரிதானே? கொஸ்டின் 5 நான் 2 கேள்வி சாய்ஸ்ல வரேன். வளமையா இந்த ஓப்பன் ஜிஎல் கான்செப்டா நான் சாய்ஸ்ல வரேன். ஏன்னா அதை மெனக்கட்டு விளங்கப்படுத்த அது ஒரு டஃப். அதனால நான் இப்போ எக்ஸாம் டைம்ல அதை கொண்டு வரல. 4 கேள்வி அதுல சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு இதுல கொஸ்டின் 1, கொஸ்டின் 2, தென் கொஸ்டின் 3, மேபி லைக் கொஸ்டின் 4, கொஸ்டின் 5 6 நான் விடுறேன். ஸோ இந்த ரெண்டே நீங்க செஞ்சுட்டு வரணும். இந்த டியூட பேஸ் பண்ணி படிச்சு இந்த ரெண்டுக்கும் ஆன்சர் எழுதி கொண்டு வரணும். மெயினான விஷயம் இது இவ்வளவும் தெரியணும், சரிதானே? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம், நான் சொன்ன இந்த டியூட், இந்த பாஸ் பேப்பர் வேலை, இப்போ நான் கதைச்ச பாயிண்ட்ஸ், நீங்க என்ன பண்ணணும்ன்ற விஷயம் கிளியரா? ஏதாவது என்னட்ட கேட்கணுமா, ஏதாவது என்னட்ட சொல்லணுமா? ஓகே, நான் பேப்பர் போட்டு விடுறேன். 2015 16, 2015 16 நாளைக்கு பார்ப்போம். நாம 17 18 19 நாளைக்கு நாம பார்ப்போம். ரைட், ஓகே தானே? முடிஞ்சா 5 பேப்பரும் செஞ்சுட்டு வாங்க. 2015 16 17 18 19, 15 16 17 18 19 5 பேப்பரையும் செஞ்சுட்டு வாங்க. நான் பேப்பர் சென்ட் பண்ணேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு தேவையான பேப்பர்ஸ் எல்லாம் 2 டைம் சென்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் நியூ நோட்ஸையும் சென்ட் பண்றேன். ஃபுல்லா பாருங்க, பார்த்து படிச்சு இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி கொண்டு வாங்க. நாளைக்கு நான் திரும்ப ஒரு மாடல் பேப்பரும் ஒரு டியூடும் தருவேன். அதை திரும்ப ஃபுல்லா படிக்கணும். மேபி லைக் அதுதான் விஷயம், சரி தானே? நாளைக்கு ஈவினிங் நான் நாளைக்கு ட்ரை பண்றேன், ஸ்டார்ட் பண்றேன். ஆனால் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணதை நான் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் உங்களை விடுவேன். சரியா? யோசிக்க வேணாம். அது ரெடியா இருங்க. நான் சொன்ன வேலைகளை செஞ்சு கொண்டு வாங்க ப்ளீஸ். ஏன்னு சொன்னா அப்பதான் உங்களுக்கு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா தெரியும் இந்த பாடம். இல்லாட்டி அப்புறம் நாளைக்கும் திரும்ப புதுசா பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே தானே? இப்ப சுசந்திகா அண்ட் அதீஷா, ஆல்ரைட் கைஸ், ஓகே ஃபைன். சென்று வாருங்கள், நாளைக்கு சந்திப்போம். அந்த குட் நைட். ஓகே டன், பை. யூ கேன் லீவ் ரைட் நவ.